நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக ஆக்கிய இந்த ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை வணங்குவதற்காக ஒன்றாக குழுமியிருக்கிறோம். இந்த நாளில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஜும்மா உரையின் மூலம் நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, சிறப்புக்குரிய இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து ஸலவாத்தையும் சலாமையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், அதற்கு பிறகு வந்த தாபியங்கள், தாபியங்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து அமைதியையும் அருளையும் என்றென்றும் ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வாழ்ந்து வருகிறோம். அவனுடைய மார்க்கமான சத்திய இஸ்லாம் மனிதர்களுக்கேற்ற ஓர் மிகச்சிறந்த வாழ்வியல் நெறியாக அல்லாஹ்வால் இந்த துனியாவுக்கு உலகத்திற்கு தரப்பட்டிருக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹுவை ஈமான் கொண்ட மூமின்களாக, முஸ்லிம்களாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இஸ்லாத்தின் அழகிய வாழ்வியல் முறைகளை, வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மூமின்களிடம் இருக்க வேண்டிய பண்பு, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நம்பிக்கையாளர்களிடத்தில் இருக்கக்கூடாத தன்மை, இருக்க வேண்டிய தன்மை என்று நிறைய விஷயங்களை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அப்படி இந்த உலகத்தில் மூமின்களாக வாழக்கூடிய நமக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய ஒவ்வொரு வரலாறும் மிக பெரும் படிப்பினை மிக்க வரலாறுகளாக இருக்கிறது. அதில்
லுக்மான் என்ற ஒரு நல்ல அடியார் அவருடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகள் அல்லாஹ்விடம் இருந்து அறிவிக்கப்பட்ட அறிவுரையை லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு எடுத்துரைத்த அந்த செய்திகளை பற்றி கடந்த 4 வாரங்களாக அந்த வசனங்களின் விளக்கத்தை, லுக்மானுடைய அந்த அறிவுரை, லுக்மான் என்ற அந்த சாலிகான மனிதர் தன்னுடைய மகனுக்கு செய்த அழகிய உபதேசம், அது சூரா லுக்மான்ல 31வது சூறாவில் 12வது வசனத்தில் இருந்து 18வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. 19 வசனம் வரைக்கும், அதாவது 12ல இருந்து 19 வரைக்கும் லுக்மானின் அறிவுரைகள் மிக பெரும் படிப்பினைகளாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடிய பண்பு, ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத பண்பு என்ன என்பதை இந்த வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது எப்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்வியல் நெறியை லுக்மான் என்ற நல்ல மனிதர் அவரும் கடைபிடித்து, அவர் கடைபிடிக்கக்கூடிய அந்த வாழ்வியல் நெறியை அவருடைய மகனுக்கும் எடுத்துரைத்தார் என்பதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு அறிவித்து காட்டுகிறது. இஸ்லாத்தில் நாம் ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னால் முதலில் நாம் அதை பின்பற்ற வேண்டும். நாம் பின்பற்றினால்தான் அதை பிறருக்கு எடுத்து சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறது. நாம் இஸ்லாத்தை பின்பற்றாமல் பிறருக்கு எடுத்து சொல்வதால் எந்த பலனும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் அந்த செயலுக்கு நன்மை கிடைக்காது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை படிப்பினையாக சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தக்கூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தக்கூலு மா லா தஃஅலூன். சூரா சஃப்ல, திருக்குர்ஆன்ல இருக்கக்கூடிய 61வது சூறாவில் உள்ள 2வது 3வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லுகிறான். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு ஏன் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு சொல்வது அல்லாஹ்விடத்தில் வெறுப்புக்குரியது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்கள் என்று சில காரியங்கள் இருக்கிறது. அல்லாஹ் எந்தெந்த காரியங்களை வெறுக்கிறான்? அவனுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் வெறுக்கிறான். அந்த இணை வைப்பவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறார். அல்லாஹ்வுடைய சாபம் இணை வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் இறங்குகிறது. அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய மக்களின் மீது, அந்த ஒவ்வொருவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் இறங்குகிறது. அப்ப அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை வெறுக்கிறான், தன்னை நிராகரிப்பதை வெறுக்கிறான். மூமின்கள் ஹராமான காரியத்தை செய்யும் போது அதை அல்லாஹ் வெறுக்கிறான். மொத்தத்தில் இஸ்லாத்தில் எந்த பாவங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பாவங்கள் எல்லாமே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பாவம். அது மதுவாக இருந்தாலும் சரி, சூதாட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது விபச்சாரமாக இருந்தாலும் சரி, அல்லது வட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது திருட்டு, மோசடி, இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட எந்த ஒரு தீய செயலை மனிதன் செய்யும் போது அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு ஹராமாக்கி வச்சிருக்கானோ, அவன் மார்க்கத்தின் மூலமாக நமக்கு எதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறானோ அந்த ஹராமாக்கப்பட்ட அத்தனை செயல்களும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட அனைத்து காரியங்களும், அல்லாஹுவால் ஹராமாக்கப்பட்ட செயல்கள் அனைத்துமே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய பாவங்கள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய குற்றங்கள். அப்படி ஒவ்வொரு ஹராமான செயலையும் அல்லாஹ் மனிதர்கள் செய்யும் போது எப்படி வெறுக்கிறானோ அது மாதிரி அல்லாஹ்விடத்தில் வெறுப்புக்குரிய செயல் எது? தான் செய்யாத ஒன்றை பிறருக்கு சொல்லுவது. கடைபிடிக்காத ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொன்னா அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஏன் அப்படி செய்யறீங்க, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு அல்லாஹ் மூமின்களை கேட்கிறான். லிம தக்கூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இந்தல்லாஹி அன் தக்கூலு மா லா தஃஅலூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு ஏன் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் செய்யாத ஒன்றை பிறருக்கு சொல்வது அல்லாஹ்விடத்தில் வெறுப்புக்குரிய ஒரு செயல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
அப்படி லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதர் அவர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளை எல்லாம் அல்லாஹ்வே குர்ஆன்ல குறிப்பிட்டு லுக்மான் என்ற அந்த சாலிகான மனிதர் அவருடைய வாரிசுக்கு அவருடைய பிள்ளைக்கு இதையெல்லாம் சொன்னார் என்று அல்லாஹ் சொல்றானே, அப்ப அதை அவர் கடைபிடித்ததை தான் சொல்றார். லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதர் அவர் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாம அவர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளை அவர் பின்பற்றாமல் மகனுக்கு அறிவுரை மட்டும் சொன்னாருன்னு சொன்னா அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அப்ப அல்லாஹ் லுக்மான்ங்கிற அந்த நல்ல மனிதர் சொன்ன அறிவுரைகளை படிப்பினையா நமக்கு சொல்லி காட்டுறான்னு சொன்னா அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அவரும் அதை பின்பற்றி இருக்கிறார். அவர் பின்பற்றுகிற அந்த நல்ல விஷயங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகளை, அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான மூமின்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகளை அவருடைய மகனும் கற்றுக்கொண்டு மகனும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்குத்தான் சொல்றார். அதுல நமக்கும் படிப்பினை இருக்கிறது. லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்னது அவருக்கு மட்டும் இல்ல, அல்லாஹ் அதையே சொல்லி காட்டணும். லுக்மான்கிறவர் எந்த நூற்றாண்டுல வாழ்ந்தாரு நம்ம யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். எந்த காலத்துல வாழ்ந்தார்? ஈசா நபி காலத்துல வாழ்ந்தாரா, மூசா நபி காலத்துல வாழ்ந்தாரா, அல்லது இப்ராஹிம் நபி காலத்துல வாழ்ந்தாரா? எந்த காலத்துல வாழ்ந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சில விளக்கங்கள் இருக்கும், இந்த காலத்துல வாழ்ந்திருக்கலாங்கிற யூகத்தின் அடிப்படையில் வேணா சொல்லப்பட்டிருக்குமே தவிர லுக்மான் அல்லாஹ்வுடைய நபியின் காலத்துல வாழ்ந்தவர் கிடையாது. அல்லாஹ்வுடைய நபியின் காலத்துக்கு பல வருஷத்துக்கு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பார். அப்படி அந்த லுக்மான்கிற மனிதரை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தெரியாது. எப்ப நபி ஆவறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் லுக்மான்னா யாருன்னே தெரியாது. அப்ப அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வந்த பிறகு அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து அவனுடைய செய்திகளை, வார்த்தைகளை வேதமாக இறக்கி வைத்த பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் லுக்மானை பத்தி தெரியுது. சஹாபாக்களும் அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தில் உள்ள இந்த வசனங்கள், ஆயத்துக்களை படித்துத்தான் நாமளும் லுக்மான்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வச்சிருக்கிறன்னு சொன்னா நம்ம யாருக்கும் தெரியாது. இந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்த லுக்மான் அவருடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளை அல்லாஹ் அவனுடைய நபிக்கு இறக்கி வைக்கிறான்னு சொன்னா அவன் நபிக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தெரியாது, சஹாபாக்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. அப்ப அல்லாஹ் இறக்கி வச்சனால தெரியுது. ஏன் ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை பத்தி அவர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகளை பற்றி அல்லாஹ் ஏன் சுட்டி காட்டணும்? அதுல நமக்கும் படிப்பினை இருக்கிறது. அப்ப அவர் சுட்டி காட்டிய அறிவுரைகள் எல்லாமே அல்லாஹ் மூமின்களை எப்படி வாழ சொன்னானோ அந்த அறிவுரை, ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையை தான் லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்னார். அதுல அல்லாஹ்வுடைய நபி அவர்களுக்கும் படிப்பினை இருக்கிறது, சஹாபாக்களுக்கும் படிப்பினை இருந்தது, நமக்கும் இதில் படிப்பினை இருக்கிறது. அப்ப அவர் சிர்க்கை பத்தி சொன்னாரு, தொழுகையை பத்தி சொன்னாரு, தாய் தந்தையருக்கு உபகாரம் நன்மை செய்யணும்னு சொன்னாரு, நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும்னு சொன்னாரு, பொறுமையா இருக்கணும்னு சொன்னாரு, சகிப்புத்தன்மையோடு இருக்கணும்னு சொன்னாரு. இதையெல்லாம் சொல்லி தன்னுடைய மகனுக்கு இந்த போதனைகளை எல்லாம் போதித்த அந்த லுக்மான் இன்னும் சில விஷயத்தை சொன்னார். அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன? பெருமை. ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாத ஒரு பண்பு பெருமை. ஒரு மூமினுடைய உள்ளத்துல பெருமை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பெருமை அவனை பாவியாகவே மாற்றிவிடும். எதை பற்றியுமே பெருமை அடிக்கிறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பெருமையை பற்றி சொல்றாங்க. பெருமை என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை, கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய கீழாடை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய மேலாடைனா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அணியக்கூடிய சட்டை. அப்ப பெருமை எடுப்பதற்கு, பெருமை பேசுவதற்கு தகுதியானவன் யாருன்னா அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் மட்டும்தான் பெருமைக்குரியவன். அதனாலதான் அல்லாஹு அக்பருங்கிறோம், மிக பெரியவன்கிறோம். கபீருங்கிறோம். கபீர்னா என்ன? பெருமைக்குரியவன் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஒருத்தன் தான் நாம பெருமை பேசுவதற்கும் தன்னைத்தானே பெருமை அடித்துக் கொள்வதற்கும் மொத்தத்தில் பெருமைக்கு உரியவன் யாருன்னா அல்லாஹ் மட்டும்தான். அந்த பெருமையில
துளி அளவு கூட நம்மள்கிட்ட வந்துடக்கூடாது. நம்ம பேச்சிலையோ நம்ம உள்ளத்திலையோ நம்மளுடைய செயல்பாடுகளே வந்துடக்கூடாது. அது வந்துருச்சுன்னா அது நமக்கு பாவத்துல நம்மளை கொண்டு போய் பாவத்துல தள்ளிடும். அப்ப பெருமையை பத்தி அல்லாஹ்வுடைய நபி அவங்க சொன்னாங்க, பெருமை அல்லாஹ்வுடைய மேலாடை, கண்ணியம் அல்லாஹ்வுடைய கீழாடை. யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்ல முடியாது என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் தங்களின் சஹாபாக்களிடத்தில் தோழர்களிடத்தில் சொல்லும் போது தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அழகான சட்டைகளை அணிகிறோம், அழகான செருப்புக்களை அணிகிறோம், இது பெருமையில சேருமான்னு கேட்டாங்க. நாங்க ட்ரெஸ் நீட்டா நல்ல அழகான ட்ரெஸ் போடுறோம், அழகான செருப்பு போடுறோம், இதெல்லாம் பெருமையில சேருமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹு ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், வல்லாஹு ஜமீலுன், அல்லாஹ் மிக அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அழகை அவன் விரும்புகிறான். அழகான அல்லாஹ் அழகை விரும்புறான். நீ அழகான சட்டை உடுத்துறதோ அழகான செருப்பு போடுறதோ அழகான வாகனங்கள் வச்சிருக்கிறதோ அது பெருமையில வராது. உண்மையிலே எது பெருமை? உண்மையை ஏற்க மறுக்கிறது. இதுதான் சத்தியம் தெரிஞ்ச பிறகு அதை ஏற்க மறுக்கிறான் பார், அவன்கிட்ட பெருமை இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்னு சொல்றோம், அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்கன்னு சொல்றோம், இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லைன்னு மறுக்கிறான்ல. அல்லாஹ் சொன்னா சரின்னு கீழ்ப்படிந்து போகணும், அவன் தான் மூமின். நபி அவங்க சொன்ன ஹதீசுகளை அவனுக்கு சுட்டி காட்டினா சரின்னு ஒத்துக்கிட்டு போகணும், அவன் தான் மூமின். அல்லாஹ் சொன்னாலும் நபி சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு சொல்றான் பார், அவன் தான் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறவன். அப்ப சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு அதை ஏற்க மறுக்கிறது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன? பிறரை இழிவாக கருதுவது. அப்ப அடுத்த மனிதர்கள், அவன் பிச்சைக்காரனா இருந்தா கூட அவனை இழிவா கருதுறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்கிறவன் அல்லாஹ் நாடுனா நாளைக்கு கோடீஸ்வரனா ஆகலாம். ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வுடைய விதிப்படிதான் நடக்குது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படிதான் நடக்கிறது. ஒரு காலத்துல பிச்சைக்கார நிலையில் இருந்த, அதாவது 4 பேர்கிட்ட யாசகம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு பெருங்கொண்ட விஐபிகளாக பணக்காரர்களாக ஆகியிருக்கிறத பாக்குறீங்க. எத்தனையோ பேர் ஒரு காலத்துல ஏழையா இருந்தவன், பிச்சை எடுத்தவன், பிச்சைக்காரனா இருந்தவன் இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்கான், தொழிலதிபரா இருக்கான், பெரிய மல்டி மில்லியனரா இருக்கான். அப்ப அல்லாஹ் எப்படி கொண்டு வந்தான் அவனை? அப்ப இன்னைக்கு பிச்சைக்காரனா உள்ளவன் நாளைக்கு பணக்காரன் ஆகலாம், இன்னைக்கு பணக்காரனா உள்ளவன் நாளைக்கு பிச்சைக்காரன் ஆகலாம். படிச்சவன் அவனுடைய படிப்பு அவனுக்கு எதுக்குமே பயன்படாம போகலாம். இன்னைக்கு அழகா இருக்கிறவன் சில வருஷத்துல அழகே இல்லாம போகலாம். அப்ப எதை வச்சும் பிறரை இழிவாக கருதுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்ப பிறரை இழிவாக, பிற மனிதர்களை இழிவாக கருதுவது, இழிவாக நினைப்பது, இழிவாக பேசுவது, சத்தியத்தை ஏற்க மறுப்பது, இதுதான் பெருமைன்ற சொன்னாங்க. இந்த தன்மை நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா, துளி அளவு இருந்தா கூட நம்மள்கிட்ட பெருமை இருக்குன்னு அர்த்தம். சத்தியத்தை ஏற்கிற மறுக்கிற, உண்மை இதுதான் ஹக்கு இதுதான் தெரிந்த பிறகு அதை ஏத்துக்க மறுக்கிற தன்மை நம்மள்கிட்ட துளி அளவு இருந்தாலும் நம்ம உள்ளத்துல துளி அளவு பெருமை இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்த மனிதர்களை அவங்க வசதியை வச்சோ அல்லது அவங்க தரத்தை வச்சோ அவங்க நிலைமைய வச்சோ இழிவா பேசணும், இழிவா நினைச்சோம்னு சொன்னா நம்ம உள்ளத்துல அணுவளவு பெருமை இருக்குன்னு அர்த்தம். அணுவளவு பெருமை இருந்தா சொர்க்கத்துக்கு போக முடியுமா? அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, அணுவளவு பெருமை இருந்தாலும் நீ சொர்க்கத்தில் நுழைந்து விட முடியாது. அப்ப இந்த பெருமை ஆணவம் யார்கிட்டெல்லாம் இருந்துச்சோ அவர்களையெல்லாம் முன் சென்ற சமூகத்தில் அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாமல் ஆணவமா பெருமையா தெரிந்த எத்தனையோ அநியாயக்காரர்களை முன் சென்ற சமூகத்தில் அல்லாஹ் அழித்ததாக சொல்லி காட்டுறான். நூஹ் நபி சமூகம் அழிக்கப்பட்டது. காரணம் என்ன? குஃபூர்ல இருந்தாங்க, ஆணவத்திலே பெருமையில இருந்தாங்க, அழிக்கப்பட்டாங்க. லூத் நபி சமூகம் அழிக்கப்பட்டது. காரணம் என்ன? அல்லாஹ்வை நிராகரிச்சு ஓரின சேர்க்கைங்கிற பாவத்துல மூழ்கி இருந்தாங்க, பெருமையும் ஆணவமும் கொண்டு திமிர்ல அரைஞ்சாங்க, அல்லாஹ் அவர்களை அழிச்சான். ஆது கூட்டம், சமூது கூட்டம், சுவைப் நபியுடைய சமுதாயம், யாசின் சூராவில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய பெயர் குறிப்பிடப்படாத அந்த 3 நபிமார்களுடைய சமூகம், மூசா நபியின் காலத்தில் வாழ்ந்த ஃபிரவுன் அவனுடைய படைகள்,
மூசா நபியின் காலத்தில் வாழ்ந்த இன்னொரு அக்கிரமக்காரனான காரூன் என்ற மனிதன், இவர்களெல்லாம் அழிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, குஃபூர்ல இருந்தாங்க, அல்லாஹ்வை நிராகரிச்சாங்க, பெருமையும் ஆணவமும் கொண்டு போய் தெரிஞ்சாங்க. அப்ப ஆணவமும் பெருமையும் யார்கிட்ட இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். யார்கிட்ட பெருமை இல்லையோ, யார்கிட்ட ஆணவம் இல்லையோ அவன் தான் உண்மையான மூமின். அந்த உண்மையான மூமினை அல்லாஹ் விரும்புகிறான். பெருமையும் ஆணவமும் உள்ள ஒவ்வொருவரை அல்லாஹ் விரும்புறது கிடையாது. அதே மாதிரி விளம்பரத்துக்காக எவன் ஒருத்தன் நற்செயல் செய்கிறானோ அதை பத்தி அல்லாஹ்வுடைய நபி எச்சரித்தாங்க. இந்த நற்செயல் செய்கிற விஷயம் இருக்கு, இதுலயும் நமக்கு ரொம்ப ரொம்ப இஹ்லாஸ், அந்த உள தூய்மை ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. நல்ல காரியம் செய்யறதுலயும் உள தூய்மை தேவைப்படுது. நல்ல காரியம் செய்யறதுல உள தூய்மை இல்லாம பெருமையோ விளம்பரமோ இருந்தா அவன் நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, நல்ல காரியம்னா என்ன? இப்ப தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, உம்ரா, ஜக்காத்து, சதக்கா இதெல்லாம் நல்ல காரியம். பிறருக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தாவா செய்யறமே அதுவும் நல்ல காரியம். 4 பேருக்கு நல்லதை எடுத்து சொல்றமே, கல்வினால 4 பேருக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கிறோமே இதுவும் நல்ல காரியம். அப்ப மார்க்க கல்விய ஒரு 50 பேர் சேர்ந்து, இஸ்லாத்துக்கு வந்தவனுக்கு மார்க்க கல்வியை ஒரு 50 பேர் சேர்ந்து கற்றுக் கொடுத்தா, படிச்சவன் ஒருத்தனா இருந்தா கூட அந்த ஒருத்தன் படிச்சதுக்கு 50 பேர் முயற்சித்தான்னு சொன்னா அந்த 50 பேருக்கும் அல்லாட்ட மகத்தான நன்மை இருக்கு. இஹ்லாஸா செய்யும் போது பெருமைக்காக செஞ்சா அந்த நன்மை கிடைக்குமா? அல்லாட்ட கிடைக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, விளம்பரத்துக்காக எவன் ஒருவன் நல்லறங்களை செய்தானோ, நல்ல அமல்களை செய்தானோ அவனை அல்லாஹ் மறுமை நாளில் அம்பலப்படுத்துவான். அவன் விளம்பரத்தை அல்லாஹ் அம்பலப்படுத்துவான். பெருமைக்காக செஞ்சவன் யாரு, உள தூய்மையோடு செஞ்சவன் யாருங்கிறத அல்லாஹ் தெரியப்படுத்துவான். முஸ்லிம் சமுதாயத்துல ஒரு சில பேர் தொழக்கூடியவர்களை பார்க்கிறோம், அவர்கள் சில தர்மங்கள் செய்கிறார்கள், சில உதவிகளை சிலருக்கு செய்கிறார்கள், பேஸ்புக்ல பெருமையா போட்டு விடுறான், நான் இவங்களுக்கு இந்த உதவி செஞ்சேன், எங்க இயக்கத்து சார்பா இத்தனை பேருக்கு நாங்க அரிசி கொடுத்தோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம். அதை ஒரு நல்ல நோக்கத்துக்காக போட்டா தவறு இல்லை. 4 பேருக்கு நான் செய்யறது தெரியணுங்கிற விளம்பரத்துல செஞ்சானா அவன் உள்ளத்துல இஹ்லாஸ் இல்ல, தூய்மை இல்ல. விளம்பரத்துக்காக செஞ்சவன அல்லாஹ் மறுமையில அம்பலப்படுத்துவான், அவனுக்கு நன்மை கிடைக்காது. ஒரு சில நடிகர்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறான நடவடிக்கைகள், அணுகுமுறைகளை எல்லாம் பார்க்கும்போது மூமினா இருக்கிற இவன்ட்ட கூட அந்த நடிகன்ட்ட உள்ள தன்மை இல்லையே நினைக்கிற மாதிரி இவங்களுடைய நிலைமை மோசமா இருக்கு. மூமின்களுடைய நிலைமை என்ன நிலைமைன்னு சொன்னா, ஒரு சில நடிகர்களை பற்றி அவன் பிறருக்கு உதவி செய்யறத பத்தி சில மீடியாக்கள்ல வருது, அவன் செஞ்சதை யாருக்கும் சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்றான். அவன்கிட்ட உதவி வாங்கினவன் சொல்றான், எனக்கு அந்த நடிகர் உதவி பண்ணாரு, யார்கிட்டையும் சொல்ல வேணான்டாரு, எனக்கு அவர் இந்த உதவி மட்டும் செய்யலன்னு சொன்னா நான் பெரிய பிரச்சனையில மாட்டிருப்பேன்னு சொல்லி ஒரு நடிகன் 4 பேருக்கு உதவி செய்யறான், அது மீடியாவில் வரக்கூடாதுங்கிறான், யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறான். அவன் நல்ல எண்ணத்துல சொல்றானோ அல்லது இதெல்லாம் வெளியே தெரிஞ்சு இன்கம் டாக்ஸ் வந்து நம்மளை பிடிச்சிருமே, இதுக்கு சேர்த்து இன்கம் டாக்ஸ் கட்ட சொல்லுவாங்களே பயந்துகிட்டு சொல்றானான்னு நமக்கு தெரியாது. அது உள்ளம் எல்லாமே மனிதர்களின் உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் அறிகிறவன். அப்ப அவங்க கூட ஒரு காஃபிரான சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் கூட என்ன பண்றாங்க, அவன் செய்கிற உதவியை வெளியே தெரியாம செய்யறான். சில பேர் தெரிஞ்சு செய்வான் பெருமைக்காக, சில பேர் தெரியாம செய்யறான். அப்ப அல்லாஹ் எதை விரும்புறான்னு கேட்டா, பிறருக்கு நீ செய்கிற உதவி அது உனக்கும் அல்லாஹ்வுக்கும் உனட்ட உதவி வாங்கினான் பாரு, அவனுக்கும் தெரிஞ்சா போதும், அடுத்தவனுக்கு பெருமை அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப விளம்பரத்துக்கு நற்செயல்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மூமின்களாக இருக்கக்கூடிய, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய, ஈமான்தாரிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் சார்பாக, அவங்க சார்ந்திருக்கிற கட்சியின் சார்பாக சில நல்ல காரியங்களை செய்யறாங்க. அந்த நல்ல காரியத்துக்கு அல்லாட்ட எனக்கு கூலி கிடைச்சா போதும் நினைச்சு செய்யறானே அவனுக்கு அல்லாட்ட கண்டிப்பா கூலி இருக்கு. இதை வச்சு 4 பேர்கிட்ட விளம்பரம் தேடணுங்கிற எண்ணத்துல செஞ்சா அந்த விளம்பரம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அம்பலப்படுத்தப்படும். அல்லாஹ் அந்த விளம்பரத்தை அம்பலப்படுத்திட்டான்னு சொன்ன எல்லாருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தின மாதிரி ஆயிடும். அத்தனை பேர் நிற்கும் போது இவன் இத்தனை காரியங்களை செஞ்சான், இது எதையுமே எனக்காக செய்யல, விளம்பரத்துக்காக தான் செஞ்சான்னு அல்லாஹ் சொல்லிட்டா அத்தனை கோடி பேருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலைய
இழிவடைஞ்சு தலையை கவுந்துக்கிட்டு நிக்கிற நிலைமை ஏற்படும். அதைத்தான் இஸ்லாம் எல்லாத்திலையும் நல்ல விஷயங்களை பார்க்கும். அப்ப பெருமைக்காக நல்லறங்கள் செய்யறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, விளம்பரத்துக்காக நல்லறங்கள் செய்யறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. பிறரை இழிவாக கருதுவதும், உண்மை இதுதான் என்று, சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு அதை ஏத்துக்க மறுப்பதும், அதைத்தான் அல்லாஹ்வுடைய நபி பெருமாண்டாங்க. அப்ப நல்லறங்கள் செய்கிற விஷயத்துல, பிறருக்கு தாவா செய்கிற விஷயத்துல, பிறருக்கு கல்வி கத்துக் கொடுக்கிற விஷயத்துல, நல்ல காரியங்களை முஸ்லிம் சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய நல்ல காரியங்கள் செய்கிற விஷயத்துல நாம என்ன நல்லறத்தை செஞ்சாலும் நம்முடைய உள்ளத்துல ஒரே எண்ணம் தான் இருக்க வேண்டும், அல்லாஹ்ட்ட எனக்கு கூலி கிடைச்சா போதும். நல்லடியார்கள் முத்தகீன்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அந்த முத்தகீன்கள் தர்மம் செய்வார்கள், ஏழைகளுக்கு உணவளிப்பார்கள், உதவுவார்கள். உதவிட்டு அவங்க அந்த ஏழைகள்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க எங்களை பாராட்டணும், நீங்க எங்களை பெருமையா நினைக்கணும், நீங்க எங்களுக்கு நன்றியோட இருக்கணுங்கிறதுக்காக இதை நாங்க செய்யல, எங்க ரப்புட்ட இருந்து அவனுடைய முகத்துக்காக இதை நாங்க செஞ்சோம், அவன்கிட்ட நன்மையை எதிர்பார்த்து செஞ்சோம்னு சொல்லுவாங்க. இதான் மூமினுடைய பண்பு, முத்தகீன்களுடைய பண்பு. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முத்தகீன்களுடைய தன்மை இப்படி இருக்கும். நான் உனக்கு இந்த உதவி செஞ்சிருக்கேன், அதுக்காக என்ன நீ 4 பேர்கிட்ட புகழ வேணாம், என்ன 4 பேர்கிட்ட பெருமையா பேச வேணாம், நான் உனக்கு செஞ்சது யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, என் ரப்புட்ட இருந்து அவன் முகத்துக்காகத்தான் நான் செஞ்சேன் இதை, அவன் எனக்கு கூலி கொடுத்தா போதும், அவன் என்னைய நேசிச்சா போதும்ன்ற அந்த தன்மை இருக்கிறது, அந்த தன்மை தான் முத்தகீனுடைய தன்மை. செஞ்ச உதவியை சொல்லி காட்டுறது இருக்க, அது எப்படிப்பட்ட தன்மை? கேவலமான தன்மை. செஞ்ச உதவியை சொல்லி காட்டுறது, ஒருத்தனுக்கு உதவி செஞ்சுட்டு பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போட்டு விளம்பரம் தேடுறது, வாட்ஸ்அப்ல நாங்க இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணோம்னு பெருமையா போடுறது, இதெல்லாம் எப்படிப்பட்ட வேலை? கேவலமான செயல், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய செயல். அப்ப நல்ல நோக்கத்துக்காக விளம்பர எண்ணம் இல்லாமல் தான் நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. அந்த பெருமையை தான் அல்லாஹ் கூடாது நமக்கு ஹராமாக்கி இருக்கான், தடுத்திருக்கான். நபி அவர்கள் நமக்கு தடுத்திருக்காங்க. லுக்மான்கிற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகள்ல ஒரு அறிவுரை என்ன? அந்த பெருமையை பத்தி சொன்னார். அவர் சொல்றாரு, வல துஸய்யிர் ஹத்தக லின்னாசி வல தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹன் இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர். அவர் என்ன சொல்றாருன்னா, பெருமைக்காக உன் முகத்தை மனிதர்களை விட்டு நீ திருப்பிக் கொள்ளாத. ஒருத்தர் தெரிஞ்சவர் வர்ற, இவரெல்லாம் நம்ம பார்க்கணுமா, இவரெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி முகத்தை இப்படி திருப்பிக்கிட்டா அது பெருமை, அந்த மாதிரி திருப்பிக்காதங்கிறார். அப்ப பெருமைக்காக மனிதர்களை விட்டு உன் முகத்தை நீ திருப்பிக் கொள்ளாதன்னு சொல்றார். அதை சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, பூமியில் பெருமையாக நீ நடக்காது. அதாவது பூமியில நீ எப்படி நடக்கணும்? அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான், அல்லாஹ் தான் நம்மளை சுவாசிக்க வைக்கிறான், அல்லாஹ் தான் நம்மளை நடக்க வைக்கிறான். நம்ம திறமையா பைக் ஓட்டுறோம், திறமையா கார் ஓட்டுறோம், திறமையா பிளைட்டே ஓட்டினாலும் உன்னை அல்லாஹ் தான் ஓட்ட வைக்கிறான். உன் கையில எதுவுமே கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. என்னைய தூங்க வைக்கிறது, என்னைய விழிக்க வைக்கிறது, என்னைய உட்கார வைக்கிறது, என்னைய படுக்க வைக்கிறது, என்னைய நடக்க வைக்கிறது, எல்லாமே யார்? அல்லாஹ். அவன் ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்துட்டா எந்திரிக்க முடியுமா? படுத்திருக்கும் போது குறுக்கு எலும்புல உள்ள நரம்பையோ அல்லது கழுத்துல உள்ள நரம்பையோ காலில் உள்ள நரம்பையோ பிடிச்சி அல்லாஹ் இழுத்துட்டான், எந்திரிக்க முடியுமா? எத்தனையோ பேர் படுப்பாங்க நைட்ல, காலையில எந்திரிக்க முடியாது. ஸ்ட்ரோக் அப்படியே மரணிக்கிற வரைக்கும் படுக்க ஆயிடுவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர் சோதிக்கப்படுவதையும் இன்னைக்கு சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள். நம்ம வியாபாரம் பண்றது, வேலைக்கு போறது, உழைக்கிறது, எல்லாமே அல்லாஹ் நம்ம மேல நியமத்தை கொடுத்து அருள் புரிஞ்சு நம்மளை அல்லாஹ் வேலை செய்ய வைக்கிறான். நாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் சமூக பணி செய்யறது இல்லை. முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி அக்கறை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நாம் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது அக்கறைப்பட்டு சமுதாய பணிகளை செய்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ்ட்ட நன்மையை எதிர்பார்த்து செய்கிறோம். அது நம்ம அல்லாஹ்ட்ட நன்மையை எதிர்பார்த்து செய்யணுங்கிறது நம்மளுடைய பண்பு. அதுக்கெல்லாம் மேலா ஒரு விஷயம் இருக்கு, அல்லாஹ் நம்மளை வச்சு வேலை வாங்குறான். நான் எனக்கு தெரிந்தவர்களுக்கு சில நல்ல காரியங்கள் செய்யறேன், எனக்கு அல்லாஹ் கொடுத்த இல்ம 4 பேருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா இது ஏன் திறமை இல்லை,
என்னைய அந்த பணிக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். எனக்கு இந்த இல்மை கொடுத்தது எத்தனையோ பேரு, என் வயசுல உள்ள எத்தனையோ பேர் இல்முனா என்னன்னு தெரியாம இருக்கான். எனக்கு அந்த இல்மை கொடுத்தது அல்லாஹ். நான் இபாதத்து செய்ய வேண்டும் என்ற அந்த இபாதத்தை எனக்கு கொடுத்தது அல்லாஹ். நீ கத்துக்கிட்ட இந்த இல்ம் பிறருக்கு பயன் தர வேண்டும் அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கான் பார். அப்ப அல்லாஹ்வுடைய அருளாலதான் இது நடக்குது. ஏன் திறமை, ஏன் பெருமை என்கிட்ட எதுவுமே கிடையாது. அதுதான் மூமினுடைய பண்பு. அப்படி நினைக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லி கொடுக்கிறார். அப்ப நாம பூமியில நடக்கிறதும் கூட அல்லாஹ்வுடைய அருள் இருந்தா தான் நடக்க முடியும். அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லைன்னு சொன்னா எந்திரிச்சு உட்கார கூட முடியாது, படுக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுடைய நியமத், அல்லாஹ்வுடைய அருள் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. நோய் இல்லாம அல்லாஹ் வாழ வைக்கிறான்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய நியமத். ஒரு மூமினை நோயாளியாக அல்லாஹ் வாழ வைக்கிறான்னு சொன்னா அந்த சோதனையும் அந்த மூமினுக்கு மிகப்பெரிய நியமத். எல்லாமே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. நாமளும் இயங்கி கொண்டிருக்கிறோம். நம்மை அல்லாஹ் அவனுடைய நியமத்தை கொண்டு நம்மை அல்லாஹ் இயக்கி கொண்டு இருக்கிறான். இதுல நம்ம திறமை அறிவுங்கிறது எதுவுமே கிடையாது. நமக்கு திறமை இருக்கு, அறிவு இருக்கு, அது எல்லாமே நம்மளை படைச்ச அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. நம்மள்ட்ட எந்த ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது. நம்மள்ட்ட இருக்கிற ஒட்டுமொத்த ஸ்பெஷாலிட்டியும் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ பெருமை அடிக்கிற, ஆணவமாக அலைகிற, நீ எப்படி படைக்கப்பட்டங்கிறத சிந்திச்சு பாரு. நீ மனிதனாக படைக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? ஒரு துளி நீரில் இருந்த, ஒரு துளி இந்திரியமாக இருந்த உன்னை அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு உன்னை மனிதனாக படைத்தான். ஒரு துளி நீர் நம்முடைய தந்தையின் உடம்பில் இருந்து வெளியேறிய அந்த ஒரு துளி நீருக்கு உயிரும் இல்லை, உருவமும் இல்லை, எந்த பொருளும் இல்லை. ஒரு துளிக்கும் குறைவான அந்த தந்தையின் உடம்பில் இருந்து வந்த நீரில் தான் அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையுமே படைத்திருக்கிறான். அதை சிந்திச்சு பார்த்தாலே பெருமை இருப்பதற்கு, பிறரை இழிவாக கருதுவதற்கு, பெரும் பேச்சுக்கள் பேசுவதற்கு நமக்கு மனசு வராது. இதை தன்னுடைய மகனுக்கு சொன்னார். பூமியில் பெருமையாக நடக்காது. அகப்பெருமை கொண்டவர்கள், ஆணவம் கொண்டவர்கள் எவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். உனக்கு அகப்பெருமையோ ஆணவமோ திமுறோ இருந்துச்சுன்னு சொன்னா, நான் அதுல இருக்கேன், நான் இதுல இருக்கேன், என் கையில நிறைய பணம் இருக்கு, என் பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தா எல்லாம் இருக்கும், இருந்து பயன்படாமையும் போயும். அதாவது எதுவுமே இல்லாம ஆபத்துல இருந்து தப்பிக்கிறவனும் இருக்கான், எல்லாம் இருந்து ஆபத்துல மாட்டிக்கிறவனும் இருக்கான். அப்ப எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எதை கொண்டும் நாம பெருமை பேசுவதற்கோ பெருமை அடிப்பதற்கோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அந்த பெருமை கூடாது என்பதைத்தான் லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு இந்த அற்புதமான அறிவுரைகளை சொன்னார். அப்ப திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்ட மூமின்களுக்கு என்று இருக்க வேண்டிய பண்புகள், தன்மைகள், மூமின்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நற்குணங்களை எல்லாம் நாம் வளர்த்துக் கொள்வது நம் மீது கடமை. இத்தகைய நற்குணங்களை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல மூமின்களுடைய பண்பு, முத்தகீன்களுடைய பண்பு என்று என்னென்ன பண்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானோ அந்த அத்தனை பண்புகளையும் நாம் தெரிந்து கொண்டு அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ்வுடைய நபி சொன்ன அடிப்படையில நாம் வாழ வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த குணங்கள், தன்மைகள், பண்புகளிலிருந்து நம்மை தடுத்தார்களோ அதை விட்டு நாம் முழுமையாக விலக வேண்டும். அப்படி முழுமையாக இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட அனைத்து தீய செயல்களிலிருந்தும், தீய குணங்கள், எண்ணங்களிலிருந்தும் நாம் விலக வேண்டும். அப்படி விலகி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து பின்பற்றி வாழ்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.